ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு February 13, 2026. இது நமது வாழ்க்கை பயணத்தில் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய தருணமாகும். சுயம் பகவான் இந்த காலகட்டத்தில் நம்மை சந்திக்க வருகின்றார். யாரை பார்ப்பதற்காக இந்த கண்கள் ஏங்கி தவித்தனவோ, யாரை சந்திப்பதற்காக நாம் தியாகமும் தவமும் செய்தோமோ, யாரது தெய்வீக காட்சியை காண்பதற்காக நாம் தவ சாதனைகள் மேற்கொண்டோமோ, அவர் சுயம் தனது தாமத்தை விட்டுவிட்டு நமதருகே வருகின்றார். அதிகாலையிலிருந்தே அவர் தனது சக்திகளின் கிரணங்களை நம்மீது பொழிகின்றார். அவர் நம்மீது தனது அன்பினை பொழிகின்றார். தனது வரமளிக்கும் கரத்தை நம் தலை மீது வைக்கின்றார். பிரபுவின் அன்பில் வளரக்கூடிய குழந்தைகள் நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தனை புண்ணியங்கள் செய்திருந்தால் அவற்றின் தாக்கத்தினால் பிரபுவை சந்திப்பதற்கான தங்கமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி ஆனந்தமடைவோம். இப்படிப்பட்டதொரு அதிர்ஷ்டம் வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? யோசித்து பார்ப்போம். சந்நியாசிகளுக்கு கிடைக்கப் பெறாதது, பெரிய பெரிய தபஸ்விகளுக்கும் சங்கராச்சாரியார்களுக்கும் கிடைக்காதது பகவானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சுயம் பகவான் தனது பகவான் தன்மையை விட்டுவிட்டு நம்மிடையே வருகின்றார். அவர் பகவானாக வரவில்லை, தனது குழந்தைகளை சந்திக்க பிதாவாக வருகின்றார். என்னுடையவர்கள் என்ற உணர்வை கொடுப்பதற்காக, நமக்கு வரங்களை கொடுப்பதற்காக வருகின்றார். இன்று முழு நாளும் பாபாவிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வோம். நாளை பிரபுவை சந்திக்கும் நாளாகும். நாம் பிரபுவின் சந்திப்பை நன்றாக அனுபவம் செய்வது என்பது நமது மன ஒருமுகப்பாடு, சுயமரியாதையின் அழகான எண்ணங்கள், நமது ஆன்மீக பெருமிதம் மற்றும் மகிழ்ச்சியின் மனநிலையின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. இன்று முழு நாளும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளில் நிலைத்திருப்போம். நமது சித்தத்தினை வெளிநோக்கு முகமான விஷயங்களிலிருந்து விடுவித்து உள்நோக்கு முகமாக செலுத்துவோம். கூடுமென்றால் நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள். ஏதாவது அவ்யக்த முரளி படியுங்கள். அதன் மூலம் பாபாவின் அழகான நினைவுகள் உங்களது சித்தத்தில் உள்ளடங்கியிருக்கும். இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். ஆஹா, என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. சுயம் பகவான் இந்த பூமிக்கு என்னை சந்திக்க வருகின்றார். 2 பயிற்சிகளை மேற்கொள்வோம். பாப் தாதா என்னை சந்திக்க வருகின்றார். பரந்தாமத்திலிருந்து சிவ் பாபா சூக்ஷ்ம உலகில் பிரம்ம உடலில் வந்திருக்கிறார். பின்னர் இருவரும் என் முன்னிலையில் வந்துவிட்டார்கள். தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்திருக்கிறார்கள். ஆஹா, என் குழந்தாய், நீ எனது அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றியிருக்கிறாய் என்று கூறுகிறார்கள். நீ மிக உயர்ந்தவனாவாய். தந்தை உன்னை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் என்று கூறுகிறார். நமது வீட்டில் தந்தையின் வருகையை அனுபவம் செய்வோம். அவரது அன்பான திருஷ்டியை அனுபவம் செய்வோம். அவரது கையோடு கை சேர்த்து நாம் உலா வருவோம். இறை நண்பனாக அவரை அனுபவம் செய்வோம். சிறிது நேரம் அவரோடு நடனமாடுவோம். 2வது பயிற்சி. இன்று சுயம் ஞான சூரியன் என்னை சந்திக்க வருகின்றார். முன்னிலையில் காண்போம். பாபா பரந்தாமத்தை விட்டு கீழே இறங்கி வருகின்றார். தனது ஒளிமயமான கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரவச் செய்கின்றார். இதோ என் முன்னிலையில் வந்துவிட்டார். எதிரிலிருந்து அவரது சக்திகளின் கிரணங்கள் என் மீது பரவி கொண்டிருக்கின்றன. இந்த சக்தி வாய்ந்த நிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம். இன்று முழு நாளும் இந்த 2 பயிற்சிகளை மேற்கொள்வோம். மேலும் மனதளவில் பாபாவிடம் சில உறுதிமொழிகளை கொடுப்போம். பாபா, நீங்கள் எங்களை மிகவும் பாலனை செய்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களது பாலனைக்கு அவசியம் ரிட்டர்ன் கொடுப்போம். நீங்கள் எங்களுக்கு இத்தனை நெருக்கத்தில் வந்து விடுவீர்கள் என்று நாங்கள் முன்பு யோசித்ததே இல்லை. முழுமை நிலையை அடைவதற்காக எங்களை முழுமையாக தயார்படுத்துவீர்கள். எங்களை இத்தனை அலங்காரம் செய்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆஹா, எங்களது அதிர்ஷ்டம் எத்தனை உயர்ந்தது! எப்படி உங்களது மனதில் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்கான தீவிரமான ஆசை இருக்கிறது. அதே போன்று முழுமையான தூய நிலையை அடைவதற்கான என்னுடைய விருப்பத்தை இன்று உறுதிப்படுத்துகின்றேன். நமது மற்றும் பரமாத்மாவுடைய இந்த சுபமான ஆசை எப்போது ஒன்றிணையுமோ
அப்போது நாம் முழுமை நிலையை அடைவோம். ஓம் சாந்தி.